வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் இலக்கியா. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். காரப்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற பாரம்பரிய எருதுவிடும் திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட எருதுகள் சீறி பாய்ந்து ஓடியதால் இளைஞர்கள் உற்சாகமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியத்தின் காரப்பட்டு கிராமத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய எருதுவிடும் திருவிழா இந்தாண்டும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட எருதுகள் போட்டியில் பங்கேற்றன. அவிழ்த்துவிடப்பட்ட எருதுகள் சீறி பாய்ந்து கிராம வீதிகளில் வேகமாக ஓடிய காட்சிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. எருதுகளின் வேகத்தையும் வீரத்தையும் காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திரண்டனர். போட்டியில் குறைந்த நேரத்தில் இலக்கை அடைந்த எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக பஜாஜ் பல்சர் இருசக்கர வாகனம், 2ஆம் பரிசாக ஹீரோ ஸ்பிளெண்டர், 3ஆம் பரிசாக ஹீரோ HF டீலக்ஸ், 4ஆம் பரிசாக TVS எக்ஸல், 5ஆம் பரிசாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஆகியவை வழங்கப்பட்டன. மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பரிசுகளும் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவில் விழா குழுவினர், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுப்பாளையம் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பாரம்பரியத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற காரப்பட்டு எருதுவிடும் திருவிழா இளைஞர்களின் உற்சாகத்துடனும் பொதுமக்களின் பெரும் வரவேற்புடனும் நிறைவடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் காரப்பட்டு களத்திலிருந்து உங்களுக்காக செய்திகளை வழங்குகிறது மீடியா 369.